வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ ஒரு குவாலிஃபயர் டூ ஒரு ப்ராப்பர் செமிஃபைனல் நாக் அவுட் மேட்ச் வந்து நேற்று நைட்டு முடிஞ்சிருக்கு. ஒரு ரெயின் கர்டைல் மேட்ச். நல்ல வேளை ஓவர்ஸ் எதுவும் லாஸ்ட் ஆகலை. டாஸ் வெரி வெரி வைட்டல் ஃபேக்டர் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஏன்னா மழை பெய்யும் தெரிஞ்சு அந்த ஈஸி பிரீசி ஒரு ஓவர் காஸ்ட் கண்டிஷன் தெரிஞ்ச உடனே பேட்டிங் எடுப்போம்னு நினைக்கிற ஹர்திக் பாண்டியாவும் வி வில் பவுல் ஃபர்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் தான் மைண்ட்ல வச்சிருந்தாரு. ஸோ அதனால டாஸ் வந்து வெரி வெரி வைட்டல் ஃபேக்டர். அது வந்து பிபிகேஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆடி ஏன்னா அந்த மேட்ச் ஆடாம இருந்தாலுமே பிபிகே ஜெயிச்சிருப்பாங்க. ஃபுல்லா மழை வந்தான், ஏன்னா ரிசர்வ் டே கிடையாது, பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால. ஸோ மும்பை உள்ள வரும்போதே ஒரு பேக் ஃபுட் தான் நைட்டு. இதில் இந்த பர்டிகுலர் ஸ்டேட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 75-25 தான். ஏன்னா மேட்ச் நடந்தாலும் இவங்க பேக் ஃபுட் தான். ஃபர்ஸ்ட் பேட் ஆடி அவ்வளோ வந்து அடிக்க முடியுமா 230-240 அப்படின்லாம். மேட்ச் நடக்கலனாலும் இவங்க வந்து அப்படியே அழகா பிபிகே ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால பிபிகேஸ் ரொம்ப ஹை சான்சஸ் இருந்தது. ஸோ எல்லாருமே சொன்ன மாதிரி கபிலன் ரோஸை அடிச்சிட்டு வேம்புலிய வந்து ஜூன் 3ஆம் தேதி சந்திக்கிறான். ஸோ அந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை நினைச்சாலே செம்ம எக்ஸைட்டிங்கா, ஒரு பயங்கரமா இருக்கு. செம்ம ஒரு எலக்ட்ரிஃபைங் மேட்சா இருக்கும்னு நம்புறேன். ஸோ ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா பிபிகேஎஸ் ஆர்சிபிக்கு, இல்லைன்னா ஆர்சிபி அந்த நவ நட்சத்திரங்களும் ஒன்னா இணைஞ்சு அந்த பர்டிகுலர் சக்தியை எவனாலும் தொட முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிவிகே மும்பையோட குவாலிஃபயர் டூவோட நம்ம ஒரு ரிவ்யூவை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் மேடி. உங்களோட இனிஷியல் தாட் சொல்லு. இனிஷியல் தாட்ஸ் வந்து நீ சொன்ன மும்பை பேக் ஃபுட்ல போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, பட் அவங்க பேட்டிங் பாக்குறப்ப பேக் ஃபுட்ல இல்ல. ஃபுல் கேமும் பாக்குறப்ப நீ பார்த்தனா மும்பை வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் வரைக்கும் மும்பை தான் உள்ள இருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அப்போ அக்ரெசிவாலாம் ஆடல, ரன் பால் தான் ஆடிட்டு இருந்தாரு. ஆல்மோஸ்ட் லைக் 120-130 சைக்கிள் தான் ஆடிட்டு இருந்தாரு. நம்ம வந்து போன வாட்டி மென்ஷன் பண்ணோம், இது வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க கிறிஸ்க்கு. ஏன்னா கிறிஸ் தான் வந்து சொன்னான், ஒரு இடத்துல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அப்படியே நான் புடிச்சு நின்றுணும், நான் நிக்கிறேன் நீங்க ஆடிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா போன வாட்டி கொட்டிக்கிட்டாங்க பால, இந்த வாட்டி கொட்டக்கூடாது, ஒரு ஆள் நிக்கணும்னா அந்த ஒரு ஆள் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். நம்ம ரீல்ஸே போட்டிருக்கோம் அதை வச்சு. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணோம்னா அங்க இருக்கவங்களுக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சு, அதை ஹோல்ட் பண்ணி தான் அவங்க வின்னே பண்ணாங்க. நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கு எவ்வளவு கிரெடிட்ஸ் கொடுக்குறோமோ அதை விட ஈக்குவல் கிரெடிட்ஸ் நம்ம வந்து வதேரா கொடுக்கணும். வதேராவோட அந்த 29 பால் 40+ இன்னிங்ஸ் வந்து பயங்கரமான இன்னிங்ஸ். யாருக்குமே தெரியாது, எல்லாம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கடைசியா கவுட் பஸ் பண்ணிட்டாங்க. பட் வதேரா அந்த நாக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்தது. அதனாலதான் டீம் எஃபர்ட் மும்பை வந்து பயங்கரமா கேமை வந்து சீல் பண்ணாங்க. ஒரு இடத்துல விட்டு வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு இடத்துல அந்த ஒரு குட்டி பாஸ் எடுத்தாரு. கேமை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் புஷ் பண்ணுன்ற தாட் இல்லாம அவர் நம்ம 200 ரன்ஸா டிஃபெண்ட் பண்ணிடலாம், வி ஹேவ் பவுலிங் அட்டாக்னு ஒரு கான்பிடன்ஸ்ல அந்த ஒரு கேம் டைம் எடுத்தாரு. ப்ராப்ளி அவர் யூஸ்வலி எடுப்பாரு, பட் இந்த வாட்டி அந்த கேம் டைம் வந்து தோத்தனால நமக்கு அது பெருசே தெரியுது. ப்ராப்ளி அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் கேம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நமந்தீரும் வந்து ஒரு 19 ஓவர் முன்னாடி அவுட் ஆயிட்டாரு. அதனால 20 ரன்ஸ் அண்ட் 15 ரன்ஸ். ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டரா இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அண்ட் நம்ம என்ன நேரத்துல சொன்னோமோ, பொம்ராஸ்கரத்தை வந்து நம்ம ஆள் இங்கிலீஷ் வந்து என்ன கோவத்துல இருந்தான்னு தெரியல. நம்ம மொத்தமா 20 ரன் சொன்னோம், ஒரே ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அந்த பேலன்ஸ் இந்த 3 ஓவர் ஹி கம் பேக். எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை பொம்ரா எப்ப லாஸ்டா 10 எக்கனாவில போட்டாருன்னு சொல்லிட்டு ஐபிஎல்ல. ஸோ ஜஸ்ட் பேட் டே ஃபார் ஹிம். ஏன்னா அவர் அடிப்பா நினைச்சே பார்க்கல, ஃபர்ஸ்ட் அடி வாங்கினப்போ ஹி கேம் பேக். ஸோ அதுதான் அந்த எல்லாருக்கும் யாருக்கும் அடிச்சுடக்கும்ன்றது வந்து பும்ராவே ஒரு பிரைம் எக்ஸாம்பிள். ஸோ அது வந்து கேம் வந்து அவங்க மெயின் போலரே முதல் ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க, அவருக்கு விக்கெட் கொடுக்கல. அதுவும் தான் நம்ம சொன்னதுதான், பும்ராக்கு விக்கெட் கொடுக்காம ஆடிட்டு தென் அந்த கிளீசன் ஒரு டார்கெட் பண்ணிட்டாங்க. நிறைய இருக்கு நம்ம பேசுவோம் பாண்டியா கேப்டன்சி பத்தி. டாப்லி போன வாடி கிளீசன் டாப்லி அஸ்வினி குமார் அந்த 2 பேர் தான் ஃபுல்லா டார்கெட் பண்ணிட்டாங்க. அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல. அவன் தான் வந்து ஸ்ட்ராங்கா பஞ்சாப் சொன்னான், போயிடலாம். ஓகே கிறிஸ், உன்னோட இனிஷியல் தாட் சொல்றான். நீ பேக் ஃபுட்ல எல்லாம் இல்ல, அவங்க 18 வருஷம் கழிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 200 டிஃபெண்ட் பண்ணாம விட்டுருக்காங்க. அதனால அவங்க அடிச்சதெல்லாம் ஓகே தான். பவுலிங்ல வந்துட்டு அவங்க அவுட் பிளே பண்ணிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு தெளிவா பிளான் பண்ணி அவுட் பிளே பண்ணிட்டான் அவங்கள. நீ வந்துட்டு
205 இந்த பிச்சில் பத்தே பத்தாதுடா. அது 220 கிடையாதுடா. 230 அடிச்சே இது ஆகணும். 18 வருஷமா 200 ரன் அடிச்சு தோக்காதவங்க இன்னைக்கு அந்த தோத்துருக்காங்க. அதுதான் கான்பிடன்ஸ் நீ இருக்கும் பாக்கணும். கண்டிப்பா, டெஃபினட்டா. இது டேய் வரைக்கும் தோத்ததே இன்னொன்னு, கிடையாது. ஹிஸ்டரி வந்து நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கல, பிரோஜனம் கிடையாது. ஆர்சிபி மேட்ச் பாத்தியா? அவங்களும் அதேதான். 205 சேஸ் பண்ணதே கிடையாது இத்தனை வருஷமா. ஆனா பாரு, அன்னைக்கு அன்னைக்கு அதுதான் சொல்றேன். 205னா ஒரு 206 207 இல்ல, 227 சேஸ் பண்ணிருக்காங்க. சோ எண்ட் ஆஃப் த டே நீ ரொம்ப ஹிஸ்டரியை திருப்பி திருப்பி பார்த்து நான் இதுல பெரிய ராஜா, நான் பெரிய அது சொல்றதுல ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. அப்படி சொல்ல வரல ஆன் த அவன். டே இதுல நீ இதாகணும், நான் அவ்வளவுதான். அது சொல்லல. இல்லடா, அவன் அப்படி சொல்லல. 200 அந்த ரன்லாம் பவுலரோட இதுல ஓகே கான்பிடன்ஸ் தான். சொல்றான். 210 நல்ல ரன்னே அவ்வளவு இதுல மோசமான கிடையாது. 210 பால் நின்று தான் வந்துச்சு. 215 அடிச்சிருந்தா கூட அவன் கடைசி ஓவர்ல அடிச்சு முடிச்சிருப்பான் மேட்ச். அவன் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவங்க பவுலிங் ஒழுங்கா போடல. நீ ஓடி வந்து ஓபி பாலா போட்டுட்டு எக்ஸாக்டா, இருந்தா அஸ்வினி குமாரும் ரீஸ் எக்ஸாக்ட்லி, டாப்லிங்கும் எக்ஸாக்ட்லி. எல்லா பால் ஓடி வந்து ஓவர் பிச் பால் போடுறானுங்க. எப்படி அடிக்காம இருப்பான் அவன்? எல்லா பாலும் அவன் அடிச்ச எல்லா 8 6ல 6 6 ஒரே மாதிரி அடிச்சான். அவர் இவரும் அதுதான் பேசுறா, அவன் பேசக்கூடாதான்டா. கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க எல்லாம். சொல்றாங்கடா, யாரு? அவனே பேசு. அவர் இவருன்னு பேசணும், எல்லாரும் தான், அவன் ஜென்ரலா தான். இவருன்னு பேசக்கூடாதான். நிறைய பேர் சொல்றாங்க அவன் கமெண்ட்ஸ்ல. பேசக்கூடாதா? சரி, அப்ப இவன் சூரியவன்சி எப்படி அவர் இவர் பேசுறதா? அதையும் அவர் ஜென்ரலா பேசணும். ஜென்ரலா பேசு. பிளேயர்ஸ் எனக்கு என்ன வருதோ அதுதான் பேசுவேன். அவனுக்கு வேணும்னா அவன் புதுசா சேனல் ஓபன் பண்ணி அவரு இவரு சாரு மேடம்னு வேணா பேசிக்க சொல்லு. எனக்கு என்ன வருதோ அதுதான் நான் பேசுவேன். இன்னொன்னு வந்துட்டு சரி, ஓகே. இன்னொன்னு பிளஸ் அவங்க அவுட் பிளே பண்ணிட்டாங்க பேட்டிங்ல. அதுதான் சொல்லணும். நம்ம இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தோம்னா, மும்பை வந்துட்டு அந்த பும்ராவை நல்லிஃபை பண்ணிட்டா அவங்க அவ்வளவுதான் ஓவர். அதை வந்துட்டு ஜாஸ் இங்கிலீஷை வச்சு கரெக்டா நல்லிஃபை பண்ணிட்டாங்க. அவுட் ஆனாலும் பரவாயில்ல விட்டுன்னு சொல்லிட்டு 20 ரன் அந்த ஓவர்ல முடிச்சுட்டான். அங்கேயே முடிஞ்சிருச்சு மேட்ச். அதுக்கப்புறம் பிரியான் சாரியா அவசரப்பட்டான். 20 ரன் பும்ரா ஓவர்ல வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாலே சுத்த வேண்டிய தேவையே கிடையாது. அதான் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபைனல்ல மாத்திக்கணும். ஏன்னா பும்ரா ஓவர்ல 20 ரன் வந்துருச்சு. அந்த ஓவர்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் பாலே அடிக்கணும்? பொறுமையா நின்று அந்த பிரியான் சாரி அவுட் ஆகாம இருந்தான்னா இன்னும் பாண்டியாக்கு என்ன பண்றதுன்னே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் பாண்டியாக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அதை ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு முடிச்சிட்டான். இன்னொன்னு நீ நல்லா பார்த்தனா, நேகல் வதேரா சான்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தான். கேச்சஸ் விட்டாங்க. அது ஏன் அந்த சான்ஸ் எடுத்தான்னா, அந்த சைடு ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிற நம்பிக்கை, அவன் பாத்துக்குவான் அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அதை வந்துட்டு ஆர்சிபி மேட்ச்ல மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த 3 விக்கெட்டை விட்டுட்டாங்க. அதை தான் அவங்க நாம சொல்லியிருந்தோம் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதை இந்த மேட்ச்ல கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனல்லே அதே பண்ணுவாங்கன்ட்டு நம்புறோம். ஓகே, அவன் சொன்னது ஆக்சுவலா கரெக்ட் மாப்பிள்ள. இப்ப சொன்னால அந்த பாயிண்ட், அந்த ஸ்ரேயஸ் ஃபேக்டர்னு சொல்லிட்டு. சோ அவங்க கால்குலேட்டிவா ஆடினாங்க. நீ பவுலிங்லயும் பார்த்தாலுமே உனக்கு அந்த வைசாக் விஜயகுமார வயசா யூஸ் பண்ணாங்க. லைக் ப்ராபப்ளி நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணாங்க. வைசாக் விஜயகுமார் போன வாட்டி ஆடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த முஷீர் கானோட இம்பாக்ட்னால வைசாக் விஜயகுமார் உள்ள வர முடியல. செம்மையா பவுலிங் போட்டாரு. நீ ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தா ரன் வந்து போனது தெரியும். பட் அந்த பிச்ல ஸ்லோவரா பேர்ஸ்டோ அடிக்கவே விடல. ஏன்னா அவங்க பேர்ஸ்டோ ஒரு ஃப்ரீ விக்கெட் மாதிரி தான் பாக்குறாங்க. பவர் பிளேல இருந்தா பேர்ஸ்டோ எனக்கு அட்வான்டேஜ். பவர் பிளேக்கு அப்படி அடிக்கிற எல்லா ரன்னுமே சாமிக்கின்ற மாதிரி பேர்ஸ்டோ வந்து பயங்கரமா ஆடணும். பேர்ஸ்டோ அடிக்க அவர் ஆடிதாருன்னா கிட்டத்தட்ட 70-80 கிட்ட போயிருக்கும். ரோஹித் சர்மா விக்கெட்டை வந்து ஸ்டாயினிஸ் வச்சு நேக்கா எடுத்துட்டாங்க. ஏன்னா முதல்ல வந்து ஓகே ரோஹித் சர்மாக்கு இந்தாப்பா சாப்பிடப்பா புல்சாட் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கொடுத்து டக்குன்னு பேச எடுத்து விட்டாங்க. சோ ஆசை காமிச்சு எடுத்து விட்டாங்க ஸ்டாயினிஸ் போட்டு. பயங்கரமான டாக்டிக்கல் மூவ். அண்ட் மோரோவர் எனக்கு வந்து இதை கம்பேர் பண்ண மாதிரி தெரியல மாப்ள. நான் வந்து யூஸ்வலா வந்து பெருசா கம்பேர் பண்றது விரும்ப மாட்டேன். ஆனா டாப் ஆஃப் மேல என்ன வருதுன்னா, கேப்டன்சி டிசிஷன் சுட் பி இன்ஸ்டிங்டிவ். இதை வந்து நம்ம எப்பவுமே நம்ம மென்ஷன் பண்றது. நீங்க வந்து வெளியே டாக்டிக்கலா நிறைய விஷயம் பேசலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்ல இன்வால்வ் ஆகலாம், அதுக்கப்புறம் அனலைஸ் எல்லாம் வரலாம். பட் ஆன் ஃபீல்டு அந்த 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 வார்ல நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் யாரு எப்படி ஆடுறா, என்ன மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு. பிகாஸ் யூ டோன்ட் நீட் தி மைண்ட் ஆஃப் பிளேயர். அங்க இருக்க அந்த பிளேயர் அந்த இடத்துல வந்து எனக்கு ஹர்திக் பாண்டியா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் 2023 ஒரு நேரா கூட அப்படிதான் இருந்தாரு. பட் இந்த வாட்டி ரொம்ப தெரியுது எனக்கு. என்ன சொல்றது, இதை பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணிருக்கனால ஹர்திக் பாண்டியா வந்து டிஃபால்ட்டா பேக் ஃபுட்ல போற மாதிரி இருக்கு. அவரோட பிளஸ் என்ன, ஹர்திக் பாண்டியா ஜிடில என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நான் வந்து முன்னாடி போடுறேன், நான் இருக்கேன், என்ன தாண்டி டீம் அடிங்க அப்படின்ற மாதிரி. பட் இந்த வாட்டி அப்படின்னா டீமை முன்னாடி வச்சுக்கிட்டு டீம் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ண சொல்லிருக்காங்கிற மாதிரி நிறைய அந்த இன்புட்ஸ் பேக் எண்ட்ல இருந்து வருது. எனக்கு அது வந்து என்ன சொல்றது, பாண்டியா இப்படி பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் அந்த 2 ஓவர் போட்டிருந்தா சஹர் இல்ல நான் இருக்கேன், நான் வந்து பவர் பிளேல போடுறேன், 140 என்னால போட முடியும், ஸ்விங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து 2 ஓவர் போட்டிருந்தேன்னா பும்ராவை நீங்க கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி போட்டிருந்தா கொஞ்சம் அட்டாக் பண்ணிருப்பான். சோ அவர் ஸ்டெப்பே எடுக்கல. அவர் வந்து இல்ல அந்த ஜெயவர்தனா அந்த இன்புட்ஸ் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்குல்ல, அது நிறைய இன்வால்வ் ஆகிறாரா தெரியல. பிகாஸ் என்ன இன்புட்ஸ் வந்து நமக்கு தெரியாது.
பட் அங்க ரியாக்ட் பண்றதை பார்த்தா மொத்த இன்புட்ஸும் அங்க இருந்தா வருது. நீ ஓவர் போட்ட கூட பார்த்தா கடைசியா தான் வந்து போடுறாரு அந்த 4வது ஓவரை. நீங்க அந்த இந்த இவரு வாங்க டாப்ல வாங்கின அடிய அந்த ஓவர்ல இவரு வந்து முன்னாடி வந்து போட்டுருக்கணும். இல்லைன்னா சாண்ட்னரையாவது முதல்ல வந்து யூஸ் பண்ணிருக்கணும் பவர் பிளேல. ஓகே நம்ம வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டிக்கல் டெசிஷன்ஸ்ல ரொம்ப ரிலே ஆகி அவர் இந்த இன்ஸ்டிங்ட மறந்துட்டாருன்னு தோணுது. நான் வந்து தப்ப சொல்ல விரும்பல. ஹீஸ் அ குட் கேப்டன், ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணிருக்காரு. இதை விட சூப்பர் ஸ்டார் இல்லாத டீம் வச்சு வின் பண்ணிருக்காரு. அதுதான் நான் ஹானஸ்டா மென்ஷன் பண்ண விரும்புறேன். ஏன்னா மோஹித் சர்மாவோட ரிடம்ஷனு, அதுக்கப்புறம் சுப்மன் கில், இப்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் சுப்மன் கில் தான் ரொம்ப இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் எல்லாம் இப்பயும் ஃபார்ம் ஆகல. பட் அந்த கேப்டன்சினால சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டிஜென்டா வரல. சோ அப்படி இருந்து டீமை வின் பண்ணவரு இவ்வளவு பேர் இருக்கிறதுனால டூ மெனி ஆப்ஷன்ஸ் அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுதுன்னு தோணுது எனக்கு அதுதான் மைண்ட்ல வருது. சொல்லு. ஓகே, இல்லடா கரெக்ட் தான். இப்ப மேபி அடுத்த ஐபிஎல் இருந்தோம்னா இதுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணா போடலாம். ஏன்னா நீ வந்து ஒரு கேப்டன், நம்ம லாஸ்ட் டைம் பேசணும், ஒரு கேப்டன்னா என்ன, அவரோட சோல் டெசிஷன் தான். இப்போ தோனி, திரும்ப நான் தோனி ஏன் சொல்றேன்னா, தோனி ஒரு கேப்டனா இருந்தா பெருசா வெளியில இருந்து ஃபிளெமிங்கோ இல்ல வேற மைக்கேலஸையோ இல்ல ராவோவோ யாரும் ஓடிலாம் வந்து இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அதெல்லாம் பெருசா எதுவுமே இருக்காது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மேட்சுக்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோயேன். யாருமே கௌதம் கம்பீரோ இல்லைன்னா ரவி சாஸ்திரியோ யாரும் உள்ள ஓடி வந்து இப்போ இதெல்லாம் அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஃபீல்ட்ல நிக்கிறவங்க யாராவது பவுண்டரியில நிக்கிறவங்க கிட்ட போயிட்டு இப்படி இப்படின்னு அந்த அனிமேட் பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பேசுவாங்க, நோட்ல வச்சு மார்க் போடுவாங்க, லேப்டாப்ல ஏதோ நோட் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்குள்ள நடக்கிறது. பட் பிளேயரை வந்து இன்டர் பண்ணிட்டே இருக்க கூடாது. வெளியில இருந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்து கொடுத்து இது இவனுக்கு இப்படி போகணும் இப்படி போகணும், வெளியில இருந்து செகண்ட் தாட்டை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. உன் மனசுக்குள்ள ஒரு செகண்ட் தாட் இருக்கலாம், இவனுக்கு கொடுக்கலாமா அவனுக்கு கொடுக்கலாமான்னு. நீ வெளியில இருந்தும் ஒரு தாட் வந்து செஞ்சுக்கோங்க, நீ எந்த தாட்டுக்கு போவ? உன்னோட ஒரு கேப்டன்சி ஸ்கில்ல வந்து நீ காட்டுறதுக்கே இருக்காது. இப்ப 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 இந்த மாதிரி வெளியில இருந்து எல்லாமே சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு சும்மா பொம்மையா ஒரு கேப்டனை நிக்க வச்சு வெளியில இருந்து உனக்கு சொல்லிட்டு போயிடலாமே. ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு வெளியில ரிக்கி பாண்டிங்கே இருக்க ஆரம்பிச்சுக்கோ, அவருக்கு தெரியாத கேப்டன்சியா, அவரே கேப்டன் பண்ணிட்டு போயிடலாம் வெளில இருந்து. எதுக்கு கிரவுண்ட்ல ஒரு ஆள் கேப்டனே எதுக்கு போடுறீங்க? அதனால அடுத்த தடவை வந்து ஐபிஎல் ரூல்ஸ்ல வந்து சப்போர்ட் ஸ்டாஃபோ கோச்சோ யாருமே அந்த பவுண்டரி நின்று எந்த ஒரு இன்புட்டுமே சொல்லக்கூடாது. அப்படிதான் இன்புட் சொல்லணும்னா நார்மல் இன்டர்நேஷனல் மேட்ச் பண்ணுவோம் பார்த்திருக்கியா, ஒரு வாட்டர் பாயோ இல்லைன்னா டைம் அவுட்ல வந்து பேசுறதோட சரி, அது மட்டும்தான் பண்ணணும். நடுவில் நடுவில் நீ மேட்சுக்கு நடுவில் வந்து இன்டரப்டே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கீனா சொல்லிட்டு போயிடணும். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நீ சொல்றது கரெக்ட் தான். இல்ல இது வந்து ஸ்ரேயஸ் ஐயருமே பண்ணாரு. ஆக்சுவலா சசாங்க் சிங் பண்ணாரு. பட் சசாங்க் சிங் தான் அந்த இன்புட்ஸ் நிறைய டெசிஷன் ஸ்ரேயஸ் வந்து ஃபீல்ட் அட்ஜஸ்ட் பண்ணாரு. எங்க கொஞ்சம் கேப்டன் அப்படினால கூட ஓகே. இல்ல அவர் வந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஓகேவா? அந்த இன்புட்ஸ்மே வந்து அவர் கம்மியா ரெஸ்ட்ரிக்டிவா தான் கொடுத்தாரு. இவங்க ரொம்ப அஜிடேட்டடா அனிமேட்டடா அவங்க கிட்ட நிறைய இன்புட்ஸ் கொடுக்கறதுனால தான் நான் இப்பயும் மென்ஷன் பண்றதுன்னா, டூ மெனி இன்புட்ஸ், டூ மெனி குட் பிளேயர்ஸ், இட்ஸ் ஹெட்டேக் ஃபார் கேப்டன். உனக்கு இவ்வளவுதான் ஆப்ஷன் இருக்கு, இவனதான் வச்சு போட முடியும், இவ்வளவுதான் பண்ண முடியும்னா தென் இட் வில் ஈஸி ஃபார் தெம் தான் நான் சொல்லுறேன். சோ அந்த டிசிஷன் தான் மும்பை வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவும் அதுலதான் வந்து ரொம்ப என்ன சொல்றது, நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஓகே இது பண்ணலாமா அது பண்ணலாமா, அந்த கான்பிடன்ஸ் அவர் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் யூஸ்வலி ஹீஸ் அ கான்பிடன்ட் பிளேயர். இந்தியா மாதிரி லெவல்ல கேப்டன்சி பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸா இருந்தவர் இப்ப வந்து இன்ஜுரி காரணமாக பின்னாடி போயிருக்காரு. ப்ராபப்லி அவர் மிஸ் பண்ணது வந்து நீ சொன்னது கரெக்ட் தான். சொல்லு. இன்னொரு எனக்கு என்னன்னா, கேம் அப்படியே திருப்பினது வந்து ரெண்டு பேர். ஒன்னு நேவாதிரன், நீ சொன்ன அந்த மிடில் ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் லேகாவே இருந்தாங்க. அந்த 10 ரன் ரேட்டு, பட் 10 ரனுக்கு போவே இல்லை, கொஞ்சம் லேகாவே இருந்தாங்க. ஆனா என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருந்தா, கையில விக்கெட் வச்சிருந்தாங்க. 8 விக்கெட் 9 விக்கெட். அண்ட் ஆல்சோ பிவிகேஸ்க்கு பேட்டிங் ரொம்ப லாங் பேட்டிங் லைனா 4 ஓவர் முடியும் போது 36 இருந்தாங்க. ஓகேவா, லெஸ் தென் 10 ஆர்பிஓ. 5வது ஓவர் பும்ரா போடும்போது 4-6 20 ரன். ஜாஸ் இங்கிலீஷ் அந்த 20 ரன் அடிக்கும் போதே டீம் பயங்கர மொரல் லெவல்ல வந்து அப் ஆயிட்டாங்க. ஓகே நம்ம பும்ராவை டேக் ஆன் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ 5வது ஓவர் முடியும் போது 56 ஃபார் 0-1, சாரி ஃபார் 1 நினைக்கிறேன், ரப்சிங் அவுட். அந்த அந்த டயத்துல இருக்கும்போது நேகர் வந்து நடுவில் சிப்பின் பண்ணி அந்த 2 ரன் குறையாம பார்த்துட்டாரு. 170 16 ஓவர் முடிஞ்சது, 160 சம்திங் இருந்தது. அப்போ ஸ்டாயினிஸ் உள்ள வந்திருந்தாரு, அவரோட ரன் வெறும் 2 ரன் இருந்தாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் மிச்சம் அடிக்க வேண்டியது ஒரு 35-40 ரன். அப்ப ஸ்ரேயாஸ் மொத்தமே 50 ரன் அடிச்சிருந்தாரு. மிச்சம் இருக்கிற ரன் ஃபுல்லா தன்னந்தனியா அவர் மட்டுமே அடிச்சிருக்காரு. ஹாட்ரிக், 6, 4 ஃபுல் பிளேஸ்ல. அவருக்கு தான் ஸ்லோயர் பால் போட்டா அடிக்கிறாருன்னு தெரியுது. வேற ஒரு வெரைட்டியே போடாம ரொம்ப கேமை வந்து நல்லா கால்குலேட் பண்ணிருக்காங்க. நீங்க கேமை டீப்பா கொண்டு போனா தான் பும்ரா போல்ட்டே வருவாங்க ஈக்குவேஷனுக்குள்ள. நான் டீப்புக்கே கொண்டு போக மாட்டேன், மிடில் ஓவர்ல ஃபுல்லா சான்ஸ் எடுக்கிறேன். 3 6 அடிக்கணும் நம்ம சொல்றோம், 3 6 ஹிட் ஆயிடுச்சு. அந்த 3 கொண்டு வர சொன்னாங்க. அந்த 3 6ல ஒரு 6 அடிச்சிட்டாரு. 2வது 6 ஆசைப்பட்டு கேட்சா இருந்தா என்ன பண்ணிருப்பா?
ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. திரும்ப நியூ பேட்ஸ்மேன் வந்திருப்பாங்கல்ல. பட் ஆனா அவர் சான்ஸ் எடுத்தாரு. நான் பரவாயில்ல, அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நான் அஸ்வினி குமார சான்ஸ் எடுக்க போறேன், நான் வந்து ரீஸ்டாப்லயே சான்ஸ் எடுக்க போறேன், அந்த மாதிரி ஒரு சான்ஸ் எடுத்ததுனால அவருக்கு ஹிட். அண்ட் ஆல்சோ ஹர்திக்கோட கேப்டன்சி நிறைய கொஸ்டின் மார்க். ஏன்னா அவர் வந்து முக்கியமான வேர்ல்ட் கப் ஃபைனல்லையே இந்தியன் டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும்போதே ஃபைனல்ல வந்து அவர் போட்டு கொடுத்து சூப்பரா போட்டு கொடுத்தாரு. ஒரு வெல் செட் மில்லரை தூக்கி ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ அவர் இருக்கும்போது அவர் ஸ்டெப் அப் பண்ணிருக்கலாம். ஒரு கிளாசன் ஹார்ட்ஷிப்ஸ் சாரி கிளாசனை மறந்துட்டேன். கிளாசனோட விக்கெட்டு ஒரு தடவை ஹார்ட்ஷிப்ஸ் வரும்போதும் அவர் அந்த பேர்டனை வந்து தான் ஷோல்டர் அந்த ஸ்லோயர் பவுன்சர்லாம் சூப்பரா போடும். ஹர்திக் பாண்டியா அப்படிதான் எடுத்தாங்க. அந்த ஸ்லோயர் பவுன்சர் போடும்போது டைம் கிடைக்கல, அடிக்கும்போது அழகா கீப்பர்ல கேட்ச். ஸோ அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பண்ணிருக்கலாம். பவுலிங்லயுமே கொஞ்சம் அவர் ஸ்டெப் அப் பண்ணிருக்கலாம். நான் பண்றேன், அடிச்சு யார் அடிச்சாலும் அடிக்க தான் போறாங்க, நான் போட்டு பரவாயில்ல பண்ணட்டும் அப்படின்னு அவர் ஸ்டெப் அப் பண்ணியிருந்திருக்கலாம். சாண்ட்னருக்கு நம்ம சிஎஸ்கே அந்த ரொம்ப யூஸ் பண்ணாத மாதிரி அவங்களும் போன மேட்சும் யூஸ் பண்ணல, இந்த மேட்சும் யூஸ் பண்ணல. சி ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ல ஸ்பின்னு தான் போடணும். நீ நடுவில் நடுவில் ஒரு 2 ஓவர் ஃபாஸ்ட்டுக்கு வேணா காமிச்சுக்கலாம். மித்தபடி மிடில் 7 to 16 அந்த மிடில் ஃபேஸ்ல ஸ்பின்னரை வச்சு மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணணும். அப்படின்னாதான் உனக்கு விக்கெட் கிடைக்கும். நீ ஃபாஸ்ட் பாலர் ஓடி வந்து போட்டீங்கன்னா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, விக்கெட்டே கிடைக்காது. சஹல் பாத்தியா அடிச்சாங்க, ஆனா சஹல் முக்கியமா ஸ்கையோட விக்கெட் எடுத்து அதுதான் கொடுத்தாரு. மென்ஷன் பண்ணாங்க. ஸ்கையோட வைக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுதான் அதை இப்ப நீ பத்தி தான் நான் ஸ்கைய சொல்ல ஆட வந்தேன். விட்டீங்க, இப்ப நீ ஸ்கைய ஆட விட்டீங்கன்னா கேம் 240 போயிருந்திருக்கும். நமன்தீர் லாஸ்ட் வரைக்கும் வந்திருப்பாரு, போட்டு பொழந்திருப்பாங்க. ஆனா நீ ஸ்பின்ன எடுத்தாதான் உனக்கு விக்கெட் கிடைக்கும். சோ அத வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க கரெக்டா. அதுதான் நான் வந்து பஞ்சாப் ஆடும்போதே லைட்டா ஒரு மிஸ்டேக்கை பார்த்தேன். ஏன்னா பவர் பிளேல கொஞ்சம் எக்ஸ்டெண்டா அடி வாங்கிட்டாங்க. சஹல் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ப்ராப்ளி ஹர்திக் ம். பிரார நீங்க ஜேமிசனை கொடுத்து அடி வாங்குறதுக்கு நீ பிரார கொடுத்து அடி வாங்கினா கூட உனக்கு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் பிரார் வந்து பவர் பிளேலையும் போடுவாருன்னு யோசிச்சேன். பட் சஹல் ஓவர் நீ நோட் பண்ணனா, சஹல் உள்ள வந்தோன்னா ஸ்ரீருக்குமார் செட்டிலே பண்ண விடல. ஓவர் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா ஓவர்லயும் பால்ல பவுண்டரி. சஹலை செட்டில் பண்ண ம். விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சஹல் கன்சீடிங்கா ஒரே எண்ட்ல பிடிச்சு போட்டிருந்தாரு. பிகாஸ் அவருக்கு கையில இன்ஜுரி. அதுக்கப்புறம் அவர் தான் இம்பாக்ட் கிளியரா போறான்னு தெரிஞ்சு போச்சு. 2 ஓவர் இருந்துட்டு போயிட்டாரு. சோ நீ அடி வாங்கினாலும் பரவாயில்ல, என்ன கோ டு போலர் சஹல் தான். போட்டதுக்கு சூரியகுமார் அடிச்சாலும் நான் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி விக்கெட் எடுத்து கொடுத்து போயிட்டாரு. சோ அத மாதிரி நீங்க சாண்ட்னருக்கு கொடுத்துருந்தீங்கன்னா சாண்ட்னர் ஏதாவது பண்ணி ஸ்ரேயஸ் விக்கெட் எடுத்திருப்பாரு. இவங்களுக்கு என்ன பயம்? அந்த டாக்டிக்கல் டிசிஷன்ஸ். ஓகே, ஸ்ரேயஸ் ஸ்பின்னர் செமையா அடிப்பாரு, சூரியகுமார் யாதவோடவா? இதுதான் என்னோட கொஸ்டின். ம். சூரியகுமார் யாதவோட ஒரு ஸ்பின் அடிக்கிறது இந்த உலகத்துல இப்போதைக்கு யாரும் கிடையாதுடா. நான் எழுதி தருவேன். ஏன்னா நீ என்ன சொல்றது, உனக்கு எந்த மாதிரி அடிக்கிறாருனே தெரிய மாட்டேங்குது. ஒரு 6 இப்படி மேல அடிச்சா சகல் தூக்கி போட்டோன்னே பால் அப்படியே பறந்து போய் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளவு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆளு அவருக்கே தைரியமா சகல் கொடுக்குறாங்க. நீங்க வந்து சாண்டர் மாதிரி ஒரு கரண்ட் நியூசிலாந்து பவுலர் அண்ட் நல்ல ப்ரூவன் கேண்டிடேட்டை நீங்க ஏன் கொடுக்கலன்றதான் என்னோட கொஸ்டின். 2 ஓவர் தான் போட்டாங்க கேசம், நாட் 2-3 நாட் ஷோர். சோ நீங்க கம்ப்ளீட் பண்ணவும் இல்ல. அவர் 2 ஓவர் 15 ரன் தான், 15 ரன். போட்டிருந்தாரு. அதான் சொல்றேன், 2 ஓவர் 15 ரன் கொடுக்குறப்போ நீங்க டிஃபால்ட்டா யூஸ் பண்ணிருக்கணும். நீங்க ஏன் பயந்தீங்க? உங்களுக்கு அங்க ஸ்பின் பேஷர் யார் இருக்கா? போன ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் தானே. நீங்க அடுத்த என்ன கண்ட்ரோல் பண்ணி போட முடியல, நீங்க ஏன் யூஸ் பண்ணல? அது வந்து ஒரு பிளைண்டர். உங்களுக்கு 2 ஓவர் ஸ்டாண்டர்ட் போட்டு ஒரு 10 ரன் தேர்த்திட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஓவர்ஸ் அது கம்மியா இருக்கும். நீங்க ரீஸ்டாப்ல யூஸ் பண்ணாம இருக்கலாம். சரி, இது மிஸ்டேக்கா பாக்குறப்ப தோத்துட்டாங்க நம்ம பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கலாம். பட் தீஸ் ஆர் சம் பேசிக் எரர்ஸ். அவ்வளவு பெரிய கிரவுண்டு, இவ்வளவு இது நிறைய கிரவுண்ட் இருக்கு. இந்த பக்கம் 67 மீட்டர், இந்த பக்கம் 63 இருக்கும். நீங்க எண்டு பெருசா இருக்க இடத்துல நீங்க போட்டு கொடுக்கணும். அவர் ஆத்தி போட்டு விக்கெட் எடுப்பாரு. நீங்க அந்த கான்பிடன்ஸை கொடுக்கல. இதுக்கு வந்து சாண்டர் எங்க கிட்ட கொடுத்தா வின் பண்ணிருப்போம், நீங்க ஏன்டா பெஞ்ச்ல உட்காரச்சுன்னு சொல்லி சிஎஸ்கே கடிக்கு வராங்க. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா ஆப்ஷன் இருந்து நான் வந்து எல்லாரையும் சொல்ல வரல. இந்த மாதிரி மீம் ட்ரோல் பாத்துக்கிட்டு இருக்கேன். சாண்டர் ஒழுங்கா யூஸ் பண்ணா தெரியாம தானே பாத்தீங்கன்னா நீங்க எப்படி யூஸ் பண்ண. இப்ப என்ன பண்ணீங்க? யூஸா பண்ணீங்க. சோ பிளைண்டர். சரி, ஐம் நாட் பிளேமிங் த ஃபேன்ஸ், பட் அந்த டாக்டிக்கல் டிசிஷன்ஸ் தான் அந்த பின்னாடி தான் பாண்டே இன்ஸ்டிங்டிவா எடுக்கும். நான் என்னோட கோட்டு பவுலர் வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சாண்டர் கொடுத்துருப்பாரு. பட் அங்கன்னா ஸ்ரேயஸ் அடிப்பான் போடாத. அந்த எனக்கு கம்பேர் எனக்கு எப்படின்னா, பாண்டியா வந்து இந்த 3 படத்துல லெட்டர் எழுதுற மாதிரி தனுஷ் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த பூதெல்லாம் வந்து சொல்லுல, அந்த மாதிரி வந்து ஜெயவர்தனா இந்த பக்கம், கோச் இந்த பக்கம் இவனை போடாத விக்கெட் மாதிரி சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. சோ ஐம் வெரி சேட் ஃபார் பாண்டியா. அதுதான் நான் சொல்லுவேன். பாண்டியா வந்து போட்டு அடிக்கிறான். அவங்க கேப்டன்ஸே பண்ணது இல்லைங்க கிடையாது. ஹி இஸ் கேப்பபிள். டூ மெனி இன்புட்ஸ், டூ மெனி இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஸ்பாயில் பண்ணிடுச்சுன்னு தான் நான் சொல்ல வரேன் அந்த டிசிஷனை. ஓகே கிரிஷ், உன்னோட ஃபைனல் தாட் சொல்றோம். கடைசி நாங்க நீ சொன்னதுதான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி கரெக்டா நடந்திருக்கு இன்னைக்கு. உன்னோட ஃபைனல் தாட் சொல். இல்ல, நான் அதான் நம்ம மிட் மேட்ச்லயே குரூப்ல கேட்டேன் என்னன்ட்டு. நான் சொன்னேன் ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா அடிப்பான் அப்படின்னு. அதுதான் இந்த இன்னொன்னு, அவங்க வந்துட்டு அந்த ஒரு பேட் டே அவங்களுக்கு அந்த இதுலயே முடிஞ்சிருச்சு, குவாலிஃபயர் 1லயே.
அந்த அந்த பேட் டேன்றது அங்கேயே முடிஞ்சிருச்சு. அவங்க அதுல இருந்து கத்துக்கிட்டாங்க. அதுல இருந்து கத்துக்கிட்டதை வந்துட்டு கரெக்டா அப்ளை பண்ணாங்க. அதையே கரெக்டா ஃபைனல்ஸ்லயும் அப்ளை பண்ணி 18 வருஷம் கப் அடிக்காதத இந்த வருஷம் அடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஆனா பஞ்சாப் இந்த சூப்பர் வருஷம் கிங்ஸ். ஒரு ரெக்கார்டா தான் பஞ்சாப் இருக்கும்டா. கிங்ஸ் யாரு சாரி. யாரு ஜெயிச்சாலும் அவங்க இது வந்து ஒரு மெய்டன் அது ரிவ்யூ ஐபிஎல் டிராஃபி. அடுத்த ரிவ்யூல ஆமா, பேசுவோம் அத. அது அடுத்த ம் ப்ரிவ்யூ இல்ல இன்னும் அதுதான் சூப்பரா அத இருக்கும். இதே மாதிரி இந்த பேட்டர்ன்லயே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி செகண்ட் பேட்டிங் ஆனாலும் சரி ஒரு சைடு ஸ்ரேயஸ் ஐயர் நிக்கணும். அந்த பேட்டர்னை வச்சுட்டு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பேட்டிங்லாம் பஞ்சமே கிடையாது. எல்லாருமே நல்ல பேட்டிங் தான் இருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு இன்னும் ஒரு ஓவருக்கு முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிருக்கும். அந்த ரன் அவுட் மட்டும் ஆமா, சசாந்த் சிங் அடிக்கலன்னா. ஏன்னா கரெக்ட் அவனும் ஒரு கரெக்ட். 2 பொழந்திருப்பான். அவன் ரன் அவுட் ஆகிட்டான் தேவையில்லாம. அதனால வந்துட்டு அவங்க எல்லாருமே நல்ல பேட்ஸ்மேன் தான். கொஞ்சம் அந்த பிரியான் சாரியாவும் பிரப்சிம்ரன் சிங் மட்டும் கொஞ்சம் ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி பவர் பிளேல மட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணி அவங்க கொடுத்தாங்கனாலே போதும். மிச்சபடி ஓகே தான். ரோல் டெஃபினிஷன் ஆமா. அந்த என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. அதான் இன்னொரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன் விஜய். கிறிஸ் வந்து 100%. இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம், கிறிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்டா இந்த இந்த மாதிரி ரோல் டெஃபினேஷன்ஸ் இருந்தா இந்த மாதிரி வின் பண்ணா கரெக்டா சொல்லணும். அவன் வந்து முதல்ல சொன்னான், ஒரு டீமுக்கு பேட் டே இருந்ததுன்னா அந்த டீம் வந்து கண்டிப்பா வெளியே வரும்னா அது பஞ்சாப் போட்டுருந்தான்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே நோட் பண்ணா எந்த ஒரு டீமுக்கெல்லாம் உனக்கு குவாலிஃபயருக்கு முன்னாடி க்ளோஸ்ல பேட் டே வருதோ அவங்க வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பஞ்சாப்க்கு வந்து பேட் டே, சரி மும்பைக்கு வந்து ஒரு பேட் டே வந்துச்சு, அதை அப்படியே ரெக்கவர் பண்ணி எலிமினேட்டர் ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. பட் திருப்பி இந்த பேட் டே வந்தது காரணம் வந்து ஒரு பிளைண்டர் மிஸ்டேக். பட் அந்த மிஸ்டேக்கை பஞ்சாப் பண்ணல. பஞ்சாப் என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதை அப்படியே திருத்திக்கிட்டாங்க. இந்த இடத்துலயும் கொட்டிக்க வாய்ப்பு இருந்திருக்கு, பட் கொட்டவே இல்லை. பொறுமையா நின்று ஆடினாங்க. ஸோ அந்த பேட் டே வந்துருச்சு. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் கேம் போறப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி கிரவுண்ட்ல வேற ஆடி இருக்காங்க. தே நோ த டைமென்ஷன்ஸ் அண்ட் தே நோ த கண்டிஷன்ஸ். ப்ராபப்ளி ஒரு கேம் டைம் கூட பெட்டரா எதுவுமே கிடைக்காது. அது ஒரு ஆட் அட்வான்டேஜ். அதை பத்தி அடுத்த வீடியோல பேசுவோம். ஓகே, சூப்பர். நல்ல எக்ஸைட்டிங்கான மேட்ச் இது. எலிமினேட்டரும் சரி, குவாலிஃபயர் டூவும் சரி. ஸோ அடுத்து நம்ம எல்லாருமே அவளுடன் எதிர்பார்த்த அந்த கிராண்ட் ஃபினாலே ஐபிஎல் 2025 பிட்வீன் ஆர்சிபி வெர்சஸ் டிவிகேஎஸ். ஸோ யார் ஜெயிச்சாலும் அவங்களோட மெய்டன் ஐபிஎல் டிராஃபியை வந்து ஜெயிப்பாங்க. ஸோ ஒரு ஃபேன்ஸோட சைட்லேருந்தும் சரி, ஒரு ஓனர்ஸோட சைடும் அண்ட் ஐபிஎல் போர்ட் கமிட்டிஸ் யார் சைடாக இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். ஏன்னா மெய்டன் ஐபிஎல் டிராஃபியில் அகைன் அதே திரும்ப திரும்ப சிஎஸ்கே, மும்பை, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர்னு அதே டீம் வராம ஒரு புது டீம் வந்தா டெஃபினட்டா இட்ஸ் அ குட் சைன். அண்ட் அந்த ரெண்டு டீமுமே தே ஹாவ் ஷோன் அ கிரேட் கேரக்டர் அண்ட் டூ வெல் டிசர்வ் டீம்ஸ் டு பி இன் ஃபைனல். நான் கூட மழையெல்லாம் வந்து அப்படியே பிபிகேஸ் உள்ள போயிடுவாங்களோ நினைச்சேன். அது நல்லா இருக்காது. ஒரு ஃபேர் சான்ஸே இருக்காது. ஸோ நல்ல 20 ஹவர்ஸ் ஃபுல்லா ஆடி உள்ள வந்ததுனால. ஃபைனல்ஸ்ல சொல்றா. ரிசர்வ் டே இருக்கா சொல்லிருக்காங்களா? இருக்கும். ஃபைனல் ஃபைனலுக்கு இருக்கும். ரிசர்வ் ஆக்சுவலா அவங்க இனிமேலே இருக்கு. குவாலிஃபயர்ஸ்க்கே நெக்ஸ்ட் டே இருக்கு ஃபுல்லா. கொடுத்துருக்கணும். அவங்க மேபி ஷார்ட் அந்த டைம் ஃப்ரேம் கம்மியா இல்லடா, இருக்கறனால மேபி ஃபைனல்ஸ்ல கொடுத்துருக்கலாம். 2 இந்த நாளும் மழை பெஞ்சா வாரம் யாரு கப்பு யாருக்கு ஷேர்டா இல்ல பஞ்சாப் கொடுத்துருவாங்க? ஷேர்டு தான். ஷேர்டு தான். சரி, அத இல்ல மாதிரிலாம் இல்ல நடக்க கூடாதுடா. சரி, நடத்திடுவாங்க. கேக்குறேன் எப்படின்னா நான் நடத்திடுவாங்க. கேக்குறேன் நடத்திடுவாங்க. சென்னை மேட்ச் அவன் நடத்த அவன் மாதிரி என்ன நடத்திடுவாங்க. கேட்கறான்னு நடத்திடுவான் கண்டிப்பா. சரி, உனக்கு 2 நாள் இருக்கு. சென்னை மேட்ச் 2023 அப்படிதான் நடந்தது. 2 நாள் நடந்தது. 2வது நாளுக்கு 3வது நாள்ல டெஸ்ட் மேட்ச் மாதிரி காலம் நடுராத்திரி ரிசல்ட் தெரிஞ்சது நமக்கு. சோ இந்த மேட்ச் அப்படிதான் நடுராத்திரில தெரிஞ்சது. ஸோ அப்படியே அது பஞ்சாப்க்கு போயிடுச்சு. டெஃபினட்டா அது பிளே. பட் இந்த ஸ்லாட்லால தான் உங்களால நெக்ஸ்ட் டே கொடுக்க முடியல. எனிஹோ பிளே பண்ணிட்டாங்கல்ல, அவ்வளவுதான். இந்த கேம் வந்து சூப்பர் ஓவர்லோ 5 ஓவர்லயோ இல்லைன்னா வந்து இவன் சொல்ற மாதிரி பஞ்சாப்க்கு போயிருந்தானா கேமோட இதுவே போயிருக்கும், இன்டென்சிட்டியே போயிருக்கும். ஏன்னா ஒரு ஓவர்ல நீ டிசைட் பண்ற எப்படி, அங்க பும்ரா வச்சிருக்காங்க, 6 ஏக்கர் போட்டு ஈஸியா அவங்கள பஞ்சாப் வந்து தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம they played entire 20 games on both sides. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் வேற. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட ப்ரிவ்யூ ஐபிஎல் கிராண்ட் ஃபினாலேயோட ப்ரிவ்யூ தான். ஸோ ஆர்சிபி வர்சஸ் டிவிகேஎஸ். ஸோ இன் அண்ட் அவுட்ஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ், யார் என்ன பண்ணணும், கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ஆப்போனண்ட்டை எப்படி டிசீவ் பண்றது, ஸ்ட்ராட்டஜி வைஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம சைன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரம் ஆல் த்ரீ, மேடி, கிறிஷ் அண்ட் விஜய். தேங்க்யூ அண்ட் பபாய்.